ஜோஹர்லேருந்து பார்த்தாலும் லங்கா மலேசியாவில் தான் இருக்கிறாரு. பேராலேருந்து பார்த்தாலும் லங்கா மலேசியாவில் தான் இருக்கிறாரு. இந்தோனேஷியாவிலேருந்து பார்த்தாலும் லங்கா மலேசியாவில் தான் இருக்கிறாரு. இந்தியாவிலேருந்து பார்த்தாலும் லங்கா மலேசியாவில் தான் இருக்காரு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணே, ஜாதகத்தில் குரு 2 மீனத்தில் ஆட்சியாக இருக்கார், பட் பாவக அட்டவணைப்படி 3 மேஷத்தில் இருக்காரு. இது மறைவு ஸ்தானமா எடுக்கிறதா? மறைவு ஸ்தானமா எடுக்கிறதா? ஒரு நட்பு வீட்டில் இருக்காருன்னு எடுக்கிறதா? பார்வைக்கு பலம் குறையுமா? ஆதிபத்தியம் காரகம் இது. ஓகே, என்ன கேட்குறீங்கன்னா, கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு 2ல் குரு வந்து இந்த ஜாதகத்தில் வந்து ராசி கட்டத்தில் குரு வந்து 2ல் ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்னா பிரதர், எல்லா விதமான அமைப்புகள்லையும் குரு மீன வீட்டில் இருக்காரு. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவருடைய நவாம்ச மாற்றங்கள், அதுக்கப்புறம் பாவக மாற்றங்கள், இதெல்லாம் வந்து மேஷத்துக்கு பெட்டர் அப்படின்னா இதை நான் எப்படி சொல்கிறது? சரி, இன்னைக்கு வானத்தில் எந்த மாதிரியான நிலைமை இருக்குன்றத ஒரு ஸ்னாப் பண்ணும்போது உங்களுடைய ராசி கட்டம் வந்துடுது. ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வானத்திலிருந்து மலேசியாவை நீங்கள் ஜூம் பண்ணுறீங்க. லங்கா வந்து மலேசியாவில் இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் ஒரு ஸ்னாப் பண்ணிடுறீங்க. மலேசியாவில் இருக்கிற லங்கா மலேசியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கறது நவாம்சம். அதை இன்னும் ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதில் இன்னும் பலன் தெரியுமா? அதை வந்து அஷ்டவர்க்க பரல்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி பார்த்தா எதுவும் பலன் வருமா அப்படின்றது. ஜோஹர்லேருந்து பார்த்தாலும் லங்கா மலேசியாவில் தான் இருக்கிறாரு. பேராலேருந்து பார்த்தாலும் லங்கா மலேசியாவில் தான் இருக்கிறாரு. இந்தோனேஷியாவிலேருந்து பார்த்தாலும் லங்கா மலேசியாவில் தான் இருக்கிறாரு. இந்தியாவிலேருந்து பார்த்தாலும் லங்கா மலேசியாவில் தான் இருக்காரு. அப்போ லங்கா மலேசியாவில் தான் இருக்காரு. இதுதான் ராசி கட்டம் சொல்கிறது. ஓகேங்களா? அதற்கு பிறகு ஜூம் பண்ணி போய் பார்க்கும்போது லங்கா இந்தோனேஷியாவில் இருக்காரு அப்படின்னு மற்ற பாவகங்கள் சொல்லுதுன்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது லங்கா வந்து மலேசியாவில் தான் இருக்காரு. அதை தாண்டி அவர் மலேசியாவுக்குள்ளே எங்கே இருக்காருன்றது நவாம்சம் இல்லைங்க. வெளியிலேருந்து பார்க்குறேன் நான், இப்போ ஒரு ஸ்பேஸ்லேருந்து பார்க்குறேன், இல்லை பிளேன்லேருந்து பார்க்கும்போது மலேசியாவுக்குள்ளே இருக்கிற லங்கா மற்ற மாதிரியான குளோபை சுற்றி பார்க்கும்போது திடீர்னு ஆஸ்திரேலியாவில் தெரிகிறாரு, திடீர்னு கனடாவில் தெரிகிறாரு, திடீர்னு இந்தோனேஷியாவில் இருக்காரு, திடீர்னு தாய்லாந்து போயிருக்கிறாரு அப்படின்னு வந்ததுன்னா இந்த மொத்த விஷயங்களில் நம்ம பண்ண கல்குலேஷனில் ஏதோ தப்பு வருதுன்னு வருதில்ல, அதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பாவக அட்டவணை அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயம். எக்ஸாக்டாக குரு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பிறந்த இடத்துல இருக்க மாட்டார். இதில் இன்னொன்று, இந்த கேள்வி படிக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் தெரியணும்னா தயவு செய்து ஸ்ட்ரேஞ்சருக்கு ஜாதகம் பாருங்கள். ஸ்ட்ரேஞ்சர் உங்களுக்கு அறவே தெரியக்கூடாது அவங்க யார், அவங்க பூர்வீகம். எடுத்த உடனே இப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கன்சல்டேஷன் வராங்கல்ல, எடுத்தவொடனே அவங்கள யாரோ ஒருத்தர் தெரியாதவங்ககிட்ட இப்படி இருந்ததான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்ஸ் வைக்கும்போது, இதே மாதிரி 100 பேர்கிட்ட பேசும்போது, 1000 பேர்கிட்ட பேசும்போது, ஒரு 10,000 சமீபத்தில் ஒரு கணக்கு எடுத்தாங்க. அந்த கணக்கெடுப்பில் கிட்டத்தட்ட 9,000 பேருக்கு மேலே வந்து இந்த ஜாதகம் பார்த்துருக்குறேன். லைவில் வந்து தனியாக ஒரு கல்குலேஷன் பண்ணி அதில் ஒரு 7,000 பேர்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கேன்றப்ப எனக்கு ஷாக்காக இருந்தது. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 15,000 19,000 பேருக்கு ஜாதகம் ஸ்ட்ரேஞ்சருக்கு பார்த்தனாலேயோ என்னமோ எனக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிருது. அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயம் புரியறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னே தெரியாத ஒருத்தரோடு பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் புரியும். சரிங்க, கும்பலக்னத்துக்கு குரு 2ல் இருந்தால் முதல்ல என்ன பண்ணுவார்? 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பிறந்த இடத்துல விட்டு தள்ளி வெளியில் நகர்த்துவார். இதுதானே குருவின் பலன். 2-10ஆம் அமைப்போடு வேறு கிரகங்கள் சுபநிலை இல்லாத தன்மைகளில் குருவினுடைய பேங்கிங், டீச்சிங், கோச்சிங் மாதிரியான அமைப்பும் புதனுடைய வீட்டை பார்க்குறாருன்றதுனால அக்கௌண்ட் சாஃப்ட்வேர், கால்குலேட்டர் இது மாதிரியான அமைப்புக்குள்ளேயும் வருவார். புதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி சனி உச்சமாக இருந்தால் ஒரு பலன், சனி நீச்சமாக இருந்தால் ஒரு பலன், சனி சுபத்துவமாக இருந்தால் ஒரு பலன்ற மாதிரியான அமைப்புகள் வருதுல்ல. இந்த அமைப்புகளில் லக்னாதிபதி எங்கே இருக்காருன்றதை பாருங்கள். குரு ராசி கட்டத்தில் மீனத்தில் இருக்காருங்க. அவர் மீனத்தில் தான் இருக்கார். அவர் தனியாக அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு அந்த மாதிரியான விஷயம் வராது. இதை ஊர்ஜிதப்படுத்துறது தான் அந்த ஜாதகர் பிறந்த இடத்துல இருக்க மாட்டார். ஓகேங்களா? அந்த ஜாதகர் பிறந்த இடத்துல இருக்க மாட்டார். குரு லாபாதிபதியாக அதிகமாக செயல்படுவதை விட குரு வரும்பொழுது குடும்பத்தை கொடுத்துருப்பாரு.
குரு வரும்பொழுது 2ஆம் பாவகத்தன்மையை கொடுத்திருப்பாரு. குரு வரும்பொழுது அவருக்கு அதிக பிரயாணங்கள் இருந்திருக்கும். குரு வரும்போது கடனை ஏற்படுத்தியிருப்பாரு. இந்த அமைப்புகள்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சில விஷயம். ஒருவேளை குரு 3ல இருக்காரு. அந்த 3ல இருக்கிற குருக்கு போக வேணாம். நம்ம 2ல இருக்கிற குருவே பார்ப்போம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாரு? 6 பார்ப்பாரு, 8 பார்ப்பாரு, 10 பார்ப்பாரு. குரு வரும்போது வேலை கிடைச்சிருக்கும். குரு வரும்போது சில கடன்கள் உருவாயிருக்கும். குரு வரும்பொழுது குடும்பம் உருவாயிருக்கும். குரு வரும்பொழுது சில நோய் உருவாகி மறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி அமைப்பில் ஏன் உருவாகி மறையணும்? அவர் 6 8 பார்க்குறாரு. பிற்பகுதி அவரே லாபாதிபதியாக வேற வராருன்ற தன்மைகள்லாம் இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்க. குறிப்பா யாருனே தெரியாத ஒருத்தவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவரோட ஜாதகம் வச்சு இப்படி இருக்கா அப்படி இருக்கான்றத செக் பண்ணுங்க. என்ன கேட்டா இப்படி செக் பண்ணும்போது சில கேள்விகளுக்கு பதில் ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு தெரியுங்களா, நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாம் கேட்பாங்க. எப்படின்னா கேள்வியெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து இது பண்ணுவீங்களான்னா, காலையில் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எல்லாம் இது பண்ணாலும் ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. வந்துட்டு மைக்கை போட்டுட்டு இது வச்சுட்டு லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்க்ரீன் எடுத்து விட்டுட்டு வேலை என்னென்ன கேள்வி இருக்கோ அதை பார்த்துட்டு முதல்ல ஒரு 5 6 கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்படியே டீமுக்கு கொடுத்துட்டு என்னோட வேலையை அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள்லேயே சில விஷயம் புரிஞ்சிடும். ஓகே இதனால தான் இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சருக்கு ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியே வந்திருக்காது. ராசி கட்டத்தில் குரு எங்கே இருக்காரு? அங்கே தான் அவருடைய அந்த இடத்துல அவர் கடுமையாக கெட்டு போயிட்டாருங்க. சனி செவ்வாய் ராகு அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய குரு இதில் நவாம்சத்தில் கடக வீட்டில் இருக்கிறாரு, பாவக வீட்டில் கடக வீட்டில் இருக்காரு. குரு உச்சமாயிட்டாருன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த இடத்துல கெட்டுப்போன குரு தான் அப்படின்ற மாதிரியான தன்மைகளில் தான் பலன் இருக்கும் பிரதர். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.